என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் இட் குட் ஆர் பேட், நல்லதா கெட்டதா? பொதுவாக நான் சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இது நல்லது அல்லது கெட்டது அப்படின்னு நம்மளால் பிரித்து சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் எனக்கு நல்லதாக இருக்கும், அதே விஷயங்கள் உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். என்னுடைய ட்ரோலர்ஸ்லாம் இப்போ சொல்லுவாங்க, பாருங்கள், நான் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணால் எனக்கு சந்தோஷம், ஏன்னா எனக்கு நிறைய காசு வருது. இப்போ ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்களுக்குலாம் அது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா காசு கொடுக்கணும். சில விஷயங்கள் நமக்கு நல்லதாக இருக்கிறது மற்றவங்களுக்கு கெட்டதாகவும் இருக்கும், மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கிறது நமக்கு கெட்டதாகவும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஏதோ ஒரு ஊரில் ஒரு புதுசாக ஒரு நோய் வருது அப்படின்னா, ஐயோ நம்ம எல்லாருமே பயப்படுவோம். ஐயோ புதுசாக நோய் வருது, நம்ம பாதிக்கப்படுவோம் இல்லையா? நமக்கு ஜுரம் வந்தால் நம்ம வேலைக்கு போக முடியாது, லீவ் எடுக்க வேண்டி வரும், பிரச்சனைகள் உண்டு, ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய ஆகும் அப்படின்னு பண்ணுவோம். ஆனால் இந்த டாக்டர்ஸு, இந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனிங்க, ஹாஸ்பிட்டல்ஸ், இவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கிடைக்கும். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நல்லதாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சரியா தப்பா, நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, அது சிலருக்கு நல்லது, சிலருக்கு கெட்டது. ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள். எனக்கு 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 நண்பர்களும் ஒரே கிளாஸுக்கு போனாங்க, ஒரே டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கினாங்க. அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி தான் அவங்க லாங்கோ ஷார்ட்டோ போவாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் லாங் போவாங்க, ஒரே நேரத்தில் தான் ஷார்ட் போவாங்க, ஒரே இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, ஒரே இடத்துல தான் டார்கெட் வைப்பாங்க. எல்லாமே ஒன்றா இருக்கும். ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நண்பர் நல்லா ஹாப்பியாக இருக்கிறாரு, இன்னொரு நண்பர் ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. என்ன காரணம்? இந்த வீடியோ பார்த்துக்கின்னு இருக்கும்போது யோசனை பண்ணிக்கின்னு இருங்க. இந்த வீடியோவோட கடைசியில் இதுக்குண்டான விடை உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் புல்ஷிட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோ போட்ட அதே நாள், நான் காலையில் போட்டேன், அன்றைக்கி சாயங்காலமே வேறு ஒரு நண்பர் அவர் ஒரு வீடியோ போட்டார், டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் ஃபேபுலஸ் அப்படின்ட்டு போட்டார். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு, என்னை சில ரொம்ப கான்ட்ரவர்ஸில் ஏற்று விட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டே பண்ணுறதில்ல, நீங்கள் ப்ரூஃப் காமிங்க அப்படின்ட்டு. எத்தனை ப்ரூஃப் கேட்டாலும் திரும்ப ப்ரூஃப் கேட்பாங்க. நான் என்னோடய இன்கம் டேக்ஸ் டாக்குமெண்ட்லாம் கூட நான் போட்டிருக்கிறேன் சமயத்தில் சோஷியல் மீடியாவில். இது ஃபேக்கு, நீ க்ரியேட் பண்ணதுன்னுவாங்க. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் நம்ம ப்ரூஃபாக பண்ண முடியும். அதனால் ஒரு ஸ்டேஜில் யார் கேட்டாலும், பாருங்கள், என்னோடது கம்பெனி, நான் கம்பெனி மூலமாக தான் ட்ரேட் பண்ணுறேன். நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸுக்கு போனீங்கன்னா என்னுடைய டேட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு 100 200 சார்ஜ் பண்ணுவாங்க. அதை கொடுத்தீங்கன்னா என்னுடைய கம்பெனியினுடைய ஒட்டுமொத்த சரித்திரத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோ லாஸு, எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணேன், எவ்வளோ ஈக்விட்டி, எல்லா விவரமும் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு 100 ரூபா கொடுக்கணும். சரி, உண்மையிலேயே நான் ப்ராஃபிட் பண்ணுறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 100 ரூபா கொடுத்து போய் வாங்கிக்கிட்டோமே MCA வெப்சைட்டில். அதில் பாருங்கள், இதை நிறைய பேர் பண்ணிட்டுருக்குறாங்க. ஒருத்தர் என்ன பண்ண, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ கரெக்டாக ஞாபகம் இல்லை. 2018 பணம் கட்டிக்கிறாரு, நான் ப்ராஃபிட்டில் இருந்தேன். 2019 பணம் கட்டிக்கிறாரு, நான் ப்ராஃபிட்டில் இருந்தேன். 2020 கரோனா வைரஸ் வந்ததால் எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ பணம் கட்டிக்கிறாரு. பணத்தை கட்டி இது நான் லாஸ்ன்னு பார்த்த உடனே சோஷியல் மீடியாவில் போட்டார், சுந்தர் லாஸ் தான் பண்ணுறாரு அப்படின்னு. அந்த ட்வீட் ரொம்ப வைரலாகி போச்சு. என்னோடய இன்கம் டேக்ஸ் டாக்குமெண்ட் எடுத்து போட்டாங்க. அந்த வருஷம் நான் ஆக்சுவலாக 1 கோடி ரூபாய் லாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்த வருஷம் நான் ட்ரேடிங்கில் 15 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணேன். ஆனால் அதையும் போட்டிருக்கணும்ல. போன வருஷம் இப்போ 1 கோடி லாஸ் வந்தப்போ போட்டவங்க, அடுத்த வருஷம் 15 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்தப்போ போட்டிருக்கணும் இல்லையா? போன வருஷம் 1 கோடி லாஸ், இந்த வருஷம் 15 கோடி ப்ராஃபிட்னாலும் எனக்கு ஆவரேஜாக 2 வருஷத்துக்கு சேர்த்து எனக்கு 14 கோடி ப்ராஃபிட் தான், வருஷத்துக்கு 7 கோடி ப்ராஃபிட் தான் இல்லைங்களா? ஸோ 1 கோடி ரூபான்றதே எனக்கு நினைக்கலாம்ல, ஒரு லட்ச ரூபா அப்படின்றதே கனவு தான். நீங்கள்லாம் தமிழ் நேயர்கள்ன்றதுனால சொல்கிறேன். சென்னையில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட வசதி இல்லாமல் மணலி ஹாஸ்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. கோவிந்த நாயக்கப்பன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொத்தவால் சாவடி பக்கத்தில். நான் அங்கே தான் தங்கி படித்தேன். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நம்மளை ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய பேர் கேட்பாங்க, நம்மளை அன்னெசரியாக ஆர்கியூமெண்ட்டுக்கு நம்மளை இழுத்துட்டு கான்ட்ரவர்சி உண்டாக்குவாங்க. அதனால் ஒரு ஸ்டேஜில் நான் எதுலாம் பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போ MCA சைட்டில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நான் ஆக்சுவலாக மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க ஆக்சுவலாக பணத்தை கட்டி டேட்டா எல்லாத்தையும் வாங்கி அவங்க ஒரு ஆர்டிக்கலே போட்டு விட்டாங்க. இதுதான் கடந்த 5 வருஷத்தில் சுந்தரஸோடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு எல்லாம் ஃபுல்லாகவே போட்டு விட்டாங்க. அதே போல் அந்த இன்னொரு நண்பர், அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் ஃபேபுலஸ்னு ஒரு வீடியோ போட்டார் இல்லையா, அந்த நண்பருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை.
ஸோ அவருடைய இன்கம் டேக்ஸ் டாக்குமெண்ட்டை எவனோ எடுத்து இன்கம் டேக்ஸில் இவனுக்கு செல்வாக்கு வந்திருக்கும், அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு 2.5 கோடி 3 கோடி லாஸ் பண்ணிக்கிறாரு கடந்த 2-3 வருஷமாக. அதை போட்டு விட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டானுங்க. அதுக்கப்புறம் அவரே ஒத்துக்கினார், நான் வந்து ட்ரேடிங்கில் வந்து நான் லாபகரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் புல்ஷிட்டுன்னு சொன்ன நான் ப்ராஃபிட் பண்ணுறேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபேபுலஸ்னு சொன்ன ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணலை. அப்போ எப்படி நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேலே நம்பிக்கை வரும்? நான் பொதுவாக வந்து சொல்லுவேன், ஏங்க உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அந்த பையனோ பொண்ணோ டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியருக்கு படிக்கணும்னு நினைப்பீங்களா? இல்லை எதுவுமே படிக்க வேணாம், போய் வேறு ஏதாவது ஒரு ஸ்வீப்பராக இருக்கட்டும், ப்ளம்பராக இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பீங்களா? எல்லா தொழிலும் வந்து கௌரவமான தொழில் தான், எந்த தொழிலும் வந்து நான் வந்து குறைச்சி மதிப்பிட மாட்டேன். பட் இருந்தாலும் எல்லா தொழிலும் நல்ல தொழிலாக, எல்லா தொழிலும் தான் சமமான தொழில்ட்டு நம்ம உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்வீப்பராக அனுப்ப மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் சொசைட்டியில் பார்க்குறீங்க ஒரு 4 டாக்டர்ஸு 4 இன்ஜினியர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, நிறைய கார் பங்களா ஓட்டுருக்குறாங்க. மற்றபடி இந்த மற்ற வேலையை செய்கிறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில், அவங்களுக்கு வந்து வருமானம் பத்தலை. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் போகணும்னு நினைப்பீங்க. ஸோ அதே லாஜிக்கை நான் இங்கே கொண்டு வந்தால், நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், சார் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி பேசும்போது எல்லாம் சொல்லுவேன், ஏங்க நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ், நான் தான் டெக்னிக்கல் அனாலிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுல ஒரு 3-4 பேர் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கார் பங்களாவோடு இருக்கிற ஆளை நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக வந்து 100% நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். பார்த்துருக்குறீங்களா? அதுக்கு பதில் இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் சர்க்கிளில் எத்தனை பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க? கேட்டு சொல்லுங்கள். பாயிண்ட் என்னென்னா வந்து நான் யாரையும் பார்க்கல, அதனால தான் நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் புல்ஷீட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழிச்சு எனக்காக வந்து ஒரு இது பரிசோதனை, நம்மளுடைய கொள்கைகள்லாம் கரெக்டு தானா, சரியா தப்பா, ஸோ நம்ம வந்து தப்பாக இருந்தால் நம்ம ஏன் மாற்றிக்கக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் உங்களுக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லையா அப்படின்னாரு. சார் எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்குது, ஆனால் ஜோசியம் பார்க்குறவங்க மேலே தான் நம்பிக்கை இல்லை. எங்கள் கல்யாணம்னா உடனே என்ன பண்ணுறீங்க, ஜாதகத்தை எடுத்துக்கின்னு ஒரு ஜோசியர்கிட்ட போகிறீங்க இல்லைங்களா? அந்த ஜோசியருக்கு வந்து ஒழுங்காக ஜோசியம், ஜாதகக்காரருக்கு ஒழுங்காக ஜாதகம் பார்க்க தெரிஞ்சால் அவர் வீட்டு பெண்கள்லாம் நல்ல சந்தோஷமாக வசதியாக இருக்கணும் இல்லையா? அவர் வீட்டு பெண்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஜோசியம் வேறு, ஜோசியத்தை பார்க்குறவங்க வேறு. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேறு, டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுறவங்க வேறு. அதில் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஒருத்தர் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணார், அவர் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பாருங்கன்னாரு. ஸோ அந்த என்ன பண்ணார், ஒரு 10 லட்ச ரூபா அவர் அக்கௌண்ட்டில் போட்டார், சார்ட்டை வாட்ச் பண்ணார், ஐசிஐசிஐ பேங்க்கில் லாங் காமிச்சது, உடனே 9 லட்ச ரூபாய்க்கு 9 லாட்டில் லாங் போயிட்டார், 1 லட்ச ரூபாய் எம்டிஎம் லாஸுக்காக வச்சுக்கினார். அன்றைக்கி ஈவினிங் வந்து ஏதோ ஐசிஐசிஐ பேங்க்கில் ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்களோட சேர்மன் வந்து அரெஸ்டட் பை சிபிஐ, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வருது. மறுநாள் என்னாகும், ஐசிஐசிஐ பேங்க் ஒரு 5% கேப் டவுன் ஆகும். உடனே என்னாகும், இவருக்கு லாஸ் வந்து 4 லட்சம் 5 லட்சம் இருக்கும், அவ்வளோ காசு இல்லை, புரோக்கரே ஸ்கொயரை பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், வந்து ஓகே சரி தப்பு நடக்கிறது தான், என்னோடய பிரச்சனை என்ன அப்படின்னு ஒரு அட்வைஸ் கேட்க போனார்னா, அட்வைஸ் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு பொசிஷன் சைஸிங் தான் சார் பிரச்சனை, நீங்கள் வந்து 10 லட்சம் ரூபாய் வச்சு உங்களை பண்ணக்கூடாது. சார் பொசிஷன் சைஸிங் தான் பிரச்சனைன்னு சொல்கிற யாருமே எது கரெக்டான பொசிஷன் சைஸிங்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது யாருக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் டைம் வந்து அதே இன்னொரு 10 லட்ச ரூபாய் எடுத்துன்னு வந்து போட்டுட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாட்ச் பண்ணிட்டு இருப்பார், அந்த சார்ட்டு லாங் காமிக்கும், ஆனால் அவருக்கு 9 லாட்டு லாங் போகிறதுக்கு தைரியம் இருக்காது. மேபி 2 லாட்டு போவார். 2 லாட்டு போனார்னு வச்சிங்களேன், அவருக்கு என்ன கிடைக்கும், 10% ரிட்டர்ன் கிடைச்சா கூட 20,000 தான் கிடைக்கும். ஆனால் அவருடைய டோட்டல் கேபிட்டல் 10 லட்சம், முதலீடு பண்ணது 2 லட்சம், ஆனால் மொத்த கேபிட்டல் 10 லட்சம். ஆனால் அந்த 10 லட்சத்துக்கு வந்து அவர் ரிட்டர்ன் கேல்குலேட் பண்ணுவார். அப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா அது 2% ரிட்டர்ன் தான் வருது. ஸோ 2% ரிட்டர்ன்றது வந்து என்ன ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்போ நான் யோசனை பண்ணேன், இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் பிரச்சனை இல்லை, பொசிஷன் சைஸிங்கில் பிரச்சனை இருக்குது. பட் அகெயின் பொசிஷன் சைஸிங்கும் யாருக்குமே தெரியாது, எது கரெக்டான பொசிஷன் சைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், சரி ரொம்ப காமன், யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சார் என்கிட்ட ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குது சார், நான் ஷேரில் போடவா, தங்கத்தில் முதலீடு பண்ணவா, பேங்க்கில் எஃப்டி போடவா, பிஸ்னஸ் பண்ணவா, ரியல் எஸ்டேட்டில் போடவா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், சார் எதுக்கு சார் மொத்த காசு நம்ம ஒரு இதில் போடுறீங்க,
ஒரு கோடி ரூபாய் நீங்கள் எஃப்டியில் போடுங்க, 1 கோடி ரூபாய் பிஸ்னஸில் போடுங்க, 1 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட்டில் போடுங்க, 1 கோடி ரூபாய் தங்கத்தில் போடுங்க, 1 கோடி ரூபாய் ஷேரில் போடுங்க. ஏதாவது ஒன்று ஏறிச்சினாலும் ஒன்று இறங்கிச்சினாலும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகி ஓரளவு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் வந்து எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க, டைவர்சிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ தான் நான் யோசனை பண்ணேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ் சரியாக தப்பானா எனக்கு தெரிஞ்சு சரி. ஆனால் அதே நேரத்தில் மொத்த பணத்தையும் முதலீடு பண்ண முடியாது. சரி, மொத்த பணத்தையும் முதலீடு பண்ணலன்னா மீதி பணத்துக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் போயிடுது. ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ணேன், நான் ஒரு டிவைஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு கேபிட்டல் அலோகேட் பண்ணேன். அதையும் வந்து ஒரு 4 பங்காக பிரித்து, ஸோ 4 விதவிதமான இதில் 4 டிஃப்ரெண்ட் இதில் வந்து நான் டைவர்சிஃபை பண்ணுவேன். அந்த டைவர்சிஃபை பண்ணுறதுல அந்த 4ல் 1 வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸாக இருக்கும். அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு 25% ஆஃப் த கேபிட்டல் நான் அலோகேட் பண்ணியிருப்பேன். மீதி 75% ஆஃப் த கேபிட்டல் வேறு விஷயங்களுக்காக. ஸோ அப்படி தான் என்னுடைய இது பண்ணேன். இதுதான் சரியான ஒரு முடிவாக இருக்கும் எல்லா கேள்விக்கும் அப்படின்னு நினச்சி, ஸோ அதுலேருந்து நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஓரளவு நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் கடந்த ஒரு வருஷமாக நான் இந்திய மார்க்கெட்டில் பங்குச்சந்தையில் நான் ட்ரேட் பண்ணுறதில்ல, நான் யூஎஸ் மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, போன சண்டே கூட நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி முகூர்த்த ட்ரேடிங்கு நிஃப்டி வந்து 19,530 தாண்டிச்சுனாக்கா மார்க்கெட் வந்து லாங் ஆகுது அப்படின்னு சொன்னேன். உடனே நிறைய ட்ரோல்ஸ் வந்து கமெண்ட் பண்ணாங்க. ஓ சுந்தர் சார் இப்போது புல்லிஷ் ஆகிட்டாரு, நீ எல்லாம் ஆப்போசிட்டாக பண்ணுங்கள், எல்லோரும் புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள், 19,500 புட்டை பை பண்ணுங்கள், 19,600 புட்டை பை பண்ணுங்கன்னாங்க. இது என்ன ஆச்சு, 4 நாளில் 19,530லேருந்து நேற்று வந்து 19,850 வரைக்கும் போச்சு. ஸோ கிட்டத்தட்ட 300-350 பாயிண்ட் ஒரு 3-4 நாளில் மேலே போச்சு. அப்போ புட்டை பை பண்ணவங்களாம் என்ன இருக்கும்? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஒருத்தரை ஆதரிச்சோ ஒருத்தரை எதிர்த்தோ எதையும் செய்யாதீங்க. நான் சொல்கிறேன்றதுனால பையும் பண்ணாதீங்க, நான் பையன்னு சொல்கிறதுனால நீங்கள் செல்லும் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட் இஸ் மார்க்கெட், அதனுடைய ரிஸ்க்கு தெரிஞ்சுக்கிங்க. கரெக்டுங்களா? சரி, இப்போ நான் அந்த 2 பேர் கதையை சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறார், ஒருத்தர் வருத்தமாக இருக்கிறாருன்னு. அது என்னென்னா, ஒருத்தர் வந்து அவங்க அப்பா அம்மா சம்பாரித்த காசில் எந்த காலத்துலேயும் ஷேர்ஸ் வாங்கி போட்டாங்க. அந்த ஷேரோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 30 கோடிக்குது. அந்த வந்து என்ன பண்ணிட்டார், அவர் ஒரு புரோக்கர்கிட்ட ப்ளெச் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாரு. இன்னொருத்தர் வந்து பேங்க்கில் போய் 11% வட்டிக்கு கடனை வாங்கி அதை கொண்டு வந்து இவர் ட்ரேட் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகும், டெக்னிக்கல் அனாலிசிஸில் போட்டால் சம்டைம் ப்ராஃபிட் வரும், சம்டைம் லாஸ் வரும். மேபி ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 10% ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுங்களேன். 11% இவர் வட்டி கட்டுறாரு, 10% ப்ராஃபிட் வந்து அவருக்கு என்ன 1% லாஸ் தான். அதான் அவர் அண்ணப்பே இருக்கிறாரு. ஆனால் இவரை கூடவே இருந்து அதையே செஞ்ச இவருக்கும் 10% ப்ராஃபிட் வருது. ஆனால் இவருடைய கேபிட்டல் 30 கோடி ரூபாய். 30 கோடி ரூபாய்க்கு, ஆனால் 30 கோடி ரூபாய் இவர் கையை விட்டு காசு கொடுக்கல. இந்த காலத்தில் அவங்க அப்பா அம்மா வாங்கி வச்சிருந்த ஷேர் அதை ப்ளெச் பண்ணார். அப்போ அது 3 கோடி ரூபாய் வருது. அந்த 3 கோடி ரூபாய் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மணி. ஸோ இவர் அதுக்காக எதுவுமே பண்ணலை, அவர் எங்கேயும் வட்டி கட்டலை, எதுவுமே இல்லை. சும்மா ஈக்விட்டி டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஷேரை வந்து கொடுத்தாரு ட்ரேடிங்க்கு. அது வந்து பண்ணார். ஸோ ஒரு 3 கோடி ரூபாய் அப்படிங்கும்போது மாதத்துக்கு 25 லட்ச ரூபா. ஸோ மாதத்துக்கு 25 லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் வந்ததுன்னா அதை விட வேறு என்ன வேணும் உங்கள் லைஃப்பில்? அஃப்கோர்ஸ் 30 கோடி ரூபாய் ஷேர் இருக்குது அவர்கிட்ட, அது வேறு விஷயம். ஸோ எதுக்காக சொல்லலாம்னா, இப்போ பார்த்துங்க 2 நண்பர்கள் சொன்னேன், 2 பேரும் ஒரே டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஒரே லாங்கு, ஒரே ஷார்ட்டு, ஒரே ஸ்டாப் லாஸ், ஒரே டார்கெட்டு. ஆனால் எண்ட் ஆஃப் த இயர் 2 பேரும் 10% ப்ராஃபிட் பண்ணாங்க. ஆனால் ஒருத்தர் ஹாப்பியாக இல்லை, இன்னொருத்தர் ஹாப்பியாக இருக்கிறார். ஸோ அதுக்காக தான் சில பேசிக் விஷயங்களை நான் இப்போ சொல்லிடுறேன். நம்பர் 1, டோன்ட் எவர் பாரோ மணி டு ட்ரேட் இன் ஸ்டாக் மார்க்கெட். நம்பர் 2, அடுத்தவங்களை நம்பி எதையுமே செய்யாதீங்க. நான் இப்போ சமீபத்தில் கூட படித்தேன், ஏதோ ஒரு பள்ளிக்கரணில் ஒரு பையன் வந்து 5 லட்ச ரூபா பேங்க்கில் கடன் வாங்கி யாரோ ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு ட்ரேட் பண்ணுறதுக்கு. அவர் ட்ரேட் பண்ணி மொத்தத்தையும் லாஸ் பண்ணிட்டார். கடைசியில் பேங்க்லேருந்து இவரை ரொம்ப நெரிச்சிருக்கிறாங்க காசை கட்ட சொல்லி. அந்த மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிக்கினார். Don't ever borrow money to trade in stock market. If you do not know yourself, okay, don't trade. And don't trust other people to trade on behalf of you. And bring the money to stock market that you can afford to lose. And then technical analysis is good, there is no doubt about it. அதுக்காக மொத்த பணத்தையும் மொத்த கேபிட்டலையும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது. அங்கே நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் இந்த வாரத்தினுடைய மெசேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.